கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு என்ன மாமா பிரயோஜனம்? என்னால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் கொடுக்க முடியல. என்ன ஏன் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? மீனா, 40 நாள் தானே விரதம். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நான் உன் கூட தானே இருக்க போறேன். ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள வெறும் தாம்பத்தியம் மட்டும்தான் வாழ்க்கையா? அதெல்லாம் தாண்டி வேற எவ்வளோ விஷயம் இருக்கு. தாம்பத்தியம் இல்லாமலே நம்ம இவ்வளவு நாள் சந்தோஷமா இல்லையா? எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு அலட்டிக்கிற? மீனா, அமைதியாரு. அமைதியா இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை ஈஸியா ஊதி தள்ளிடலாம். இப்போ உனக்கு தேவை ஓய்வு. படுத்துக்கோ, நல்லா தூங்கு. காலையில எந்திருக்கிறப்போ இந்த உலகம் உனக்கு வேற மாதிரி தெரியும் மீனா. மீனா, முதல்ல நீ நிம்மதியா தூங்கு. குட் நைட். மாமா, கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காந்துக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா. அப்பாடா, இந்தாமா பிரசாதம் எடுத்துக்க. கோயிலுக்கு போய் வந்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே உன் கழுத்துல அந்த ராஜசேகர் ஒரு தாலியை கட்டிட்டான்னா நான் போய் நிம்மதியா சேர்ந்துருவேன். தம்பி சார், பவனா எந்த ரூம்ல இருக்காங்க? அந்த ரைட் சைடு ரூம்ல இருக்காங்க சார். வாங்க. என்ன அண்ணனும் தங்கச்சியும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உனக்கு உடம்பு சௌரியமாயிடுச்சுன்னு கண்ணாயிரம் ஃபோன் பண்ணி சொன்னான். அதை கேள்விப்பட்டதும் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீங்க சந்தோஷப்படுறதுலாம் இருக்கட்டும்.
என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பெரிய மனுஷன் வரலையா? உனக்கு குணமான விஷயம் கேள்விப்பட்டதும் எந்த முகத்தை வச்சுட்டு புவனா நான் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாருமா. அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துட்டாருமா. ரொம்ப அழகா டிராமா பண்றீங்க. ஒரு பொண்ணுக்கு எடுக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு அவ முகத்தை பார்க்க மட்டும் தெரியும் இல்லையா? இது என்ன நம்ப சொல்றீங்களா? அண்ணன் சொல்றது அத்தனையும் உண்மை. அவர் செஞ்ச தப்ப என்னைக்கு அவர் உணர்ந்துட்டாரு. அதுக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட அவர் தயாரா இருக்காரு. தாலி கட்டிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இத்தனை வருஷம் சுயநினைவு இல்லாம ஒரு பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிருக்கேனே. என்னோட கடந்த கால வாழ்க்கைய உங்களால திருப்பி தர முடியுமா? இத்தனை வருஷமா நான் தனியாவும் என் புள்ள தனியாவும் வாழ்ந்திருக்கோமே, அந்த தாய் பாசத்தை உங்களால திருப்பி தர முடியுமா? போனா என்னம்மா சொல்ற? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. அந்த ராஜசேகரை காதலிச்சுட்டு அவன் கொடுத்த புள்ளைய வயித்துல சுமந்துகிட்டு நான் அனாதையா நின்னப்ப நான் என்ன வேதனைப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க பண்ண எல்லா கொடுமையும் மறந்துட்டு அப்பாவி மாதிரி வந்து நின்னா எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நான் உங்களை ஏத்துக்கணும், அப்படித்தானே? என் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் என் உடம்புல பட்டது இல்ல, என் மனசுல பட்டது. அந்த காயம் ஆறும் நினைக்கிறீங்களா? ஆறாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஆறாது. இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கடவுள் இத்தனை நாள் என்ன உயிரோடயே வச்சிருக்காரு. இத பார் சொக்கலிங்கம், இது என்னோட முறை. இப்ப நான் எடுக்க போற முடிவுதான் முடிவு. வேண்டாம் போனா வேண்டாம். அவங்க தான் ஏதோ தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக நீயும் தப்பா நடந்துக்கணுமா? மனம் திருந்தி வந்தவங்கள ஏத்துக்கிறதாமா மனிதாபிமானம். உங்க கல்யாணத்துக்கு தடையா இருக்கணும்னா அது நான் மட்டும்தான். ஆனா நானே இப்போ மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் உனக்கு யார் மேல கோவம்? உன் புருஷன் இன்னைக்கு கட்டுறதா சொல்ற தாலிய அன்னைக்கே என் கழுத்துல கட்டி என் புருஷனா இருக்கலாமே, ஏன் செய்யல? கௌரவம் தடுத்துருச்சா? ராஜசேகர் மேல எந்த தப்பு இல்லைம்மா. என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் தான் இந்த தப்பா பண்ணிட்டேன். நீ ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா எனக்கு கொடுமா, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். அப்படி வாங்க வழிக்கு. இப்பதான் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன என்ன தண்டனை கொடுக்க போறான்னு யோசிக்கிறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க. உங்க பொண்ணு மீனாக்கு என் பையன் சிவா இனிமேல் புருஷனா நடிக்க மாட்டான். நீங்க உங்க பொண்ணு மீனாவை ஊருக்கு கூட்டிட்டு கிளம்பலாம். தண்டனை கொடுன்னு கேட்டீங்கல்ல, இதுதான் என்னோட தண்டனை. என்ன அதிர்ச்சியா இருக்கா? டாக்டர் சிவா தான் என் பையன். ராஜசேகருக்கும் எனக்கும் பிறந்த பையன்.
அன்னைக்கு குழந்தையா இருந்தப்ப அவனை கொன்னுடணும்னு நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு உங்க குழந்தைய, அதான் மீனாவ, அவன் தான் வாழ வச்சிட்டு இருக்கான். சரித்திரம் எப்படி திரும்புது பாத்தீங்களா? நான் செஞ்சது தப்பு தாம்மா. நீ எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாதம்மா. என் புருஷன் பண்ணது தப்புதான். இன்னைக்கு அவரே மனம் வருந்தி அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாரு. நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்க நாங்க தயாரா இருக்கோம். ஒரு பாவம் அறியாத என் மருமகளை தண்டிச்சிடாதீங்க. டாக்டர் சிவா தன்னோட புருஷன் இல்லைன்ற உண்மை மீனாவுக்கு தெரிஞ்சா அவ செத்துருவாமா. அத பத்தி நான் கவலைப்படல. என்ன பத்தியும் என் குழந்தைய பத்தியும் அன்னைக்கு நீங்க கவலைப்பட்டீங்களா? பூனா, இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல மீனாவை கூப்பிட்டு நானே எல்லாம் உண்மையை சொல்லவா? பூனா, சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்கும்போது நாங்க என்ன செய்ய முடியும்? நீ உன் பிள்ளையோட காலத்துக்கு நல்லா இருமா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போயிடுறேன். அவ தலையெடுத்து இப்படி இருக்கும்போது யாரால என்ன செய்ய முடியும்? வரம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சொக்கலிங்கமும் தங்கமணியும் வந்தாங்க. ஆனா பூனா அவங்க கிட்ட சரியா பேசல. செஞ்ச தப்புக்கு வருத்தம் தெரிவிச்சு ராஜசேகர் பூனாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காருன்னு சொக்கலிங்கமும் தங்கமணியும் சொன்னாங்க. ஆனா அதை பூனா ஏத்துக்கல. அது மட்டும் இல்லம்மா, உங்க பொண்ணு மீனாவுக்கு இனிமே என் புள்ள சிவா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டான், நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நான்
காத்து கிடந்த தனிமை தீவினிலே